ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. ஸோ கோவில் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருக்குது. அதே பழைய கல்யாணம் ஆனவங்களே கூட்டு போயிட்டு அதே ஜோடியில தான் தூக்கிட்டு போய் வேற யாரும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அண்ட் நார்மலாக எல்லா மக்களும் போகிற ரூட்டை வந்து நாங்கள் மாற்றிட்டோம். தனியாக ஒரு யானை காட்டுக்குள்ளே நாங்கள் போயிட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஒரு 2 கிலோமீட்டர் நடந்திருப்போம். எதுனா 2 கிலோமீட்டர் அப்படியே அடிச்சு விட்டுருணும். மேக்ஸிமம் ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து வருவோம். அப்படியே கீழே பார்க்கலாம். அப்படியே ஸோ கீழே பார்த்தீங்கன்னா எங்கள் கூட வந்த கேங் எல்லாத்துக்குமே நாக்கு தள்ளிடுச்சு. அப்படிதான் இருக்கும் மலைனா. நாங்கள் மேலே டாப்புக்கு வந்துட்டோம். இந்த கொஞ்ச நேரத்தில் நம்ம கோயிலை காட்ட ஆரம்பிச்சிருவோம். ஸோ நீங்கள் பார்க்கலாம். தெரியல, கோயில ஒரு பேர் எதுவுமே எங்கேயுமே இல்லை. செம்மையான ஒரு குட்டை இருக்குங்க. சூப்பராக இருக்குது பார்க்க இது. ஆனால் என்ன கொஞ்சம் பச்சை பச்சைன்னு இருக்குது. சில ஹிஸ்டரியெல்லாம் இந்த கோயிலுக்குன்னு இருக்குது. உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க. மேலே தான் நாங்களே போய் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். எஸ், எங்களுக்கும் தெரியாது பெருசா. ஃபர்ஸ்ட் சோறு. எஸ், நாங்கள் வந்ததுக்கான டைமிங் பார்த்தீங்கன்னா 12 o'clock. இங்கே வந்து லஞ்ச் இருக்கு. அதை போயிட்டு பாருங்க குடி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன அண்ணாங்க போடுறாங்க சாப்பாடு. ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. ஸோ கோவில் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருக்குது. ஆனால் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஏறின குருசுமலை வியூ எல்லாமே இந்த சைடு நம்மளால் பார்க்க முடியும். வாங்க கோயிலில் உங்களுக்கு காட்டிடுறேன். முன்னாடி போயிட்டு ஒரு சின்ன தரிசனம் முடிச்சதுக்கப்புறம் நேரம் லஞ்சு. அதுக்கப்புறம் இன்னும் சில வியூஸ் இருக்குது. மற்றதை வந்து கேமராமேன் சொல்லிடுவாரு. டக்குன்னு சொல்லிட்டு போனால் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டியே. ஆமாம் வந்தாச்சு. கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம். எந்த சாமி இருக்குன்னு நமக்கும் தெரியாது. சிவன் தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு வர மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா இயர்லி ஒன்ஸ் தான் ஓப்பன் பண்ணுவாங்க.
தண்ணி இருக்கா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வற்றாத தீர்த்தம்னு சொல்லுவாங்க. தீர்த்தம் கிடையாது, அது வந்து ஒரு ஊற்று, தண்ணி ஊற்று. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எவ்வளோ தான் வந்து நீங்கள் அந்த ஊற்றுலேருந்து தண்ணி எடுத்தாலும் தண்ணி கம்மியாகாது. அந்த ஊற்று வந்து அதை வந்து கீழே இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு நம்மளுக்கு வந்து வீடியோ எடுக்கலாம். அந்த இடம் தான் இது. நான் பார்க்குறோம், போயிட்டு உங்களுக்கு நாங்கள் போடுறோம்.